தமிழ் மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். அது வந்து நல்லதுதான். இன்னைக்கு ஆங்கிலத்துல படிக்க முடியாம எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு கோட்டை விட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ல படிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆங்கிலத்தை நோக்கி வந்து எல்லா மக்களும் போயிட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்னு அவரு நினைக்கிறாரா? காரணம் அதோட சிஸ்டம். இது ஒட்டுமொத்தமா அதை சேஞ்ச் பண்ணணும், அதை மாத்தணும். நான் வந்தா அதை கட்டமைப்பேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்றாரு. நடக்காத காரியத்துக்கு நீ வர்றது நடக்காத காரியமா இல்ல கொண்டு வரது நடக்காத காரியமா? அப்படி ஒருத்தர் இருக்கிறதே இப்ப தெரியல, ஊர் உலகத்துக்கே தெரியல. அந்த பிள்ளைதான் விளம்பரப்படுத்துது. சீமான் அவர்கள் இருக்கிறதே தெரியலையா? அப்ப தேர்தல் வரட்டுமே, மூளைக்கு வறுத்தெடுக்க போறாங்க வேட்பாளர்கள். அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட கூட திமுக வேட்பாளர்கள் போட்டி போட்டு முதல்ல பேச முடியுதான்னு பாருங்க. எல்லாம் ஐயா அவங்களும் சாதாரணமாலாம் கிடையாது. ஐயாவோட எல்லாம் அவர் பி டீம் தான். ஐயா இங்க திட்டுற மாதிரி திட்டுவாரு, பின்னால போய் அங்கிட்டு போய் பேசுற மாதிரி பேசி, நீ வந்து ஓட்டு வாங்குற மாதிரி வாங்கி பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணி என்ன திட்டுற மாதிரி திட்டு, நான் உன்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். ஆமா ஆமா, அந்த மாதிரி விஜய்யோட கையாளு தான். இவருக்கு விஜய் கையாளு, விஜய்க்கு இவர் கையாளு. அறிவு கட்டதனமா இல்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் காட்டுது. திமுகவுடைய சர்வாதிகார போக்குக்காகுது. இது ஒரு ஆளுங்கட்சியோடைய கையாளாகாத தனம். இது வந்து தனியா போய் நான் பின்னாடி போக முடியுமா, அவனுக்கு தனியா போலீஸ் போட முடியுமா, அதெல்லாம் கையாளாகாத தனம். சார், சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தா அதாவது தமிழகத்துல 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே. இல்ல, இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா சென்னை தான் நம்ம தலைநகரமா காலங்காலமா வச்சுட்டு இருக்கோம். எப்பயுமே இதற்கு முன்னால வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இப்ப எந்த ஒரு பிரதானமான ஒரு ஐடி கம்பெனிகள் வரதா இருந்தாலும் சென்னையில தான் வருது. எல்லாத்துக்குமே சென்னை சென்னை சென்னைன்ற போது இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, சமீப காலங்களில் திருவிழா பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊருக்கு போயிடுறாங்கப்பா. இப்பதாப்பா சென்னையே சென்னை மாதிரி இருக்கு, இங்க இருக்கிறவங்க தான்ப்பா சென்னை ஊர் மக்கள். அப்ப எல்லாருமே இங்க முக்காவாசி பேர் இங்க இருந்து வெளியூர் மாவட்டங்கள்ல இருந்தா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடியது இதுதான் வந்து ஸ்மார்ட் சிட்டி. இங்கதான் தொழில் வாய்ப்பு இருக்கு, இங்கதான் தொழில் நகரமா இருக்கு. அப்ப இந்த தொழில் நகரத்துக்கு ஒரு துணை நகரம் வேணும். அப்ப ரொம்ப காலங்களாவே தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் வந்து திருச்சியை வந்து ஒரு தலைநகரமா கொண்டு வரணும். இப்ப அது வந்து இப்ப சொல்லியிருக்காங்க, திருச்சி, கோவை, மதுரை, இன்னும் 2 இதை வந்து சொல்லி கன்னியாகுமரி, இதெல்லாம் வந்து தலைநகரமா ஆக்கிடணும். இது தலைநகரமா இருக்கட்டும், நம்மளை பொறுத்து அது ஒரு துணை நகரமா இருக்கணும். தலைநகருக்கு நிகரான ஒரு துணை நகரமாக அங்கேயும் வந்து ஐடி பார்க்ல இருந்து, கம்பெனில இருந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்ததுன்னா அந்த மக்கள் அங்கிருந்து இங்க வந்து தேடி வந்து இங்க ஒரே இடத்துல அடைய மாட்டாங்கல்ல, எல்லா இடத்துலயும் பிரிஞ்சிருப்பாங்கல்ல. சட்டமன்றமே வந்து திருச்சிக்கு போகும் வைக்கலாம். திருச்சி தான் மத்திய பகுதி, தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதி திருச்சி தான். இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு முக்கியமான சந்திக்க போறதா சொன்னாங்க. எம்ஜிஆரே வரும் சொன்னாரு, அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரு வருவா அதெல்லாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதை தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாரு. அது வந்து வரவேற்கத்தக்கது. அது வந்து இளைஞர்கள் மத்தியில வரவேற்கும். ஐயா போன்றவர்கள் வந்து அதை சாத்தியம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. சீமான் அவர்கள் வைத்த அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து இளைஞர்கள் மத்தியில கண்டிப்பா வந்து வரவேற்பை பெறும். அது வந்து அவசியமும் கூட. ஒரு நகரங்களுக்கு ஒரு துணை நகரம் தேவை. ஒரு சென்னை போன்ற ஒரு தலைநகருக்கு துணை நகரங்கள் வேண்டும். துணை நகரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரே இடத்துல மக்கள் தொகை அதிகமாக. மாவட்டங்கள்லயும் இப்ப வந்து ஐடி பார்க், எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் ஐடி பார்க் வச்சாச்சு. துணை நகரம் நீ வந்து செக்ரட்டேட்டை வந்து நீ மாத்தணும்னா செக்ரட்டேட்டை மாத்திரம் மாத்த முடியாது. அங்க ஒரு அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா அரசு இதுலயும் மாத்தணும். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததை பேசுறதே மாப்பிள்ளைக்கு வேலையா போச்சு. அவருக்கு நீ ஒரு எடுப்பு, நீ அவருக்கு எடுத்து பேசிட்டு இருக்க. சும்மா ஒரு கட்டடத்தை மாத்த முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. கட்டடத்தை கத்திரிக்காய் கட்டடம் இல்ல, மத்திரம் இல்லம்மா. ஒரு சீஃப் இன்ஜினியர்னு இருக்காருன்னா, ஒரு தலைமைச் செயலாளர் இருக்குன்னா ஒரு தலைமைச் செயலாளர் தான் இருக்க முடியும். நீ 5 மாவட்டத்துக்கு நீ அங்க தலைநகரம் மாத்தினா 5 தலைமைச் செயலாளர் இருப்பாரா, 5 டிஜிபி இருப்பாரா, 5 சீஃப் இன்ஜினியர் இருப்பாங்களா? இவங்க என்னன்னா சென்னையில இருந்து செக்ரட்டரியேட்டை திருச்சி கொண்டு போறது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேசுறதுதான் சீமான் அவர்களுக்கு வேலையா. அதாவது கலைஞர் அவர்கள் ஒரு புதுசா ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு புதுசா கட்டப்பட்ட செக்ரட்டரியேட் ஆபீஸ். 520 கோடி என்னமோ கெட்டினாங்க. கெட்டி ரிமோட்லயே போய் திறந்து வச்சாரு ஐயா கலைஞர் வந்து திறந்து வச்சாப்புல.
இங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி இங்க நகட்டிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு திறமை பத்தல. அதுதான் வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அவங்க அதை நினைச்சுக்கிட்டாங்க போல, நம்மளால இந்த இருக்கிற செக்ரட்டரியை 1 கிலோமீட்டர் நகர்த்தி கொண்டு வர முடியல, சீமான் எப்படி இங்க இருந்து திருச்சிக்கு நகர்த்தி கொண்டு போவார்னு ஒரு பொறாம, அவ்வளவுதான். அவர் ஆட்சி வரும்போது நீங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அவர் செக்ரட்டரி இங்க கொண்டு போறாருன்னு பொறுத்திருந்து பாருங்க. அதெல்லாம் ஒரு இதுல எழுதி படிச்சுக்கிடலாம். ஏன்னா அவரும் இருக்க மாட்டாரு, நானும் இருக்க மாட்டேன். ஏதாவது நான் வருங்காலத்துல என் பேரன் பிள்ளைகள் எல்லாம் படிக்குங்க, இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இங்க தமிழ் தேசம் பேசினாரு, திராவிடத்தை ஆப்படிச்சாரு, திமுக ஓட விட்டாரு, அப்படியே அலற விட்டாங்க, செதற விட்டாங்கன்னு அப்ப பேசுவாங்க. இப்ப நாங்க செக்ரட்டரியேட்டுக்கு சீமான் சொல்லி வச்ச மாதிரி திருச்சியில இருக்கு, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்படுவீங்க. பாப்போம். சார், இன்னொரு விஷயமா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மொழி கொள்கை தான், தமிழ் தான் கொள்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் தான் வந்து வருது. வெறும் தமிழை வச்சு எல்லாமே படிக்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இங்க அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை. அப்ப எங்களுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு அவங்க அதை தான் முன்னிறுத்துவாங்க. அவங்க வந்து எல்லா மொழியும் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, தெலுங்குக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நினைக்கிறத நம்ம எதிர்பார்க்கறதே தவறு. அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையே தமிழ் தேசியம் தான். தமிழுக்கு முன்னுரிமை, தமிழ் படிச்சா முன்னுரிமை வழங்கப்படும். என்னுடைய ஆட்சியில தமிழ் கலைகளை, பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தமிழ்ல வந்து படிக்க முடியாது இல்லையா? தமிழ்நாட்டுல தமிழ்ல படிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆந்திரால இருக்கக்கூடிய ஒருத்தனை இங்க வந்து நீ எல்லாத்தையும் நீ தமிழ்ல படிக்கணும், அப்ப கர்நாடகாவில் இருக்கிறவங்க கூட்டி கொண்டு நீங்க தமிழ்ல படிக்கணும்னா அவனுக்கு சிரமம். தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசுற, தமிழ்ல எழுதி படிச்சவன் தமிழ்லயே படிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த சிரமமும் இல்லையே. இன்ஜினியரிங்களுடைய பாட படிப்புகள்லாம் கலைஞர் அவர்களும் தமிழ்ல கொண்டு வந்தாரு, அது வந்து ஃபிளாப் தானே ஆயிருக்கு. இல்ல, அதை ஃபிளாப் ஆக்குனது யாரு? அதை ஏன் எந்த இடத்துல அது நடைமுறைக்கு சாத்தியம் எல்லாம் போச்சு? அதை ஏன் நீங்க கொண்டு வரலாம்? ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மாணவர்கள் முன் வச்சது இல்ல. மாணவர்கள் அதுக்கு காரணம் என்ன? அந்த கல்வி சுழற்சி முறையை வந்து நம்ம ஒரு ஜெனரேஷன்ல மாத்திர முடியாது. 5 ஆண்டுகள்ல, வெறும் 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப நீங்க இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கஷ்டமா தெரியும். 10ஆம் வகுப்பு வரையும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு, 12ஆம் வகுப்பு வரையும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு, அடுத்த கட்டமா நீங்க போகும்போது நீங்க ஆங்கில வழியில இருந்து தமிழ் வழிக்கு அந்த பொறியியல் படிப்பை படிக்கும் போது அவனுக்கு சிரமமா இருக்கலாம். ஆனா அந்த 5ஆம் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய மாணவனுக்கு அது பழகிரும். அவன் அப்போல இருந்து இந்த பொறியியல் படிப்பை தமிழ்ல படிக்கிறது அவனுக்கு எளிமையான விஷயம். இன்னைக்கு படிக்கிறவன் கஷ்டப்படுறான்றதுக்காக ஒட்டுமொத்தமா அது வந்து ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி. சீமான் அவர்கள் வந்து தமிழ் வழி கல்வி அப்படின்னு கொண்டு வர்றது தமிழ் மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். அது வந்து நல்லதுதான். இன்னைக்கு ஆங்கிலத்துல படிக்க முடியாம எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு கோட்டை விட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ல படிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆங்கிலத்தை நோக்கி வந்து எல்லா மக்களும் போயிட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்னு அவரு நினைக்கிறாரா? இல்ல, ஆங்கிலத்தை நோக்கி போறாங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே ஸ்டேட்டுக்கு போறேன்னா அதான் என்ன சொல்றாருன்னா, எம்மொழியும் கற்போம், என் தாய்மொழி தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. எந்த மொழியை வேணா நாங்க கத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு எங்க தாய்மொழி எங்களுக்கு முதன்மையான மொழியா, எங்களுடைய கற்பிக்கும் மொழியா இருக்கணும், எங்களுடைய படிப்பு மொழியா இருக்கணும். அதுதான் அவர் வைக்கக்கூடிய ஒரு கொள்கை. நாங்க எந்த மொழி வேணா கத்துக்கிறோம் எங்க தேவைக்கு ஏற்ப. நான் ஆங்கிலம் வேணுமா கத்துக்கிறேன், ஹிந்தி வேணுமா கத்துக்கிறேன், நான் என்ன வேணா கத்துக்கிறேன். ஆனா இங்க எனக்கு தமிழ் தான் முதன்மையான மொழியா இருக்கணும், தமிழ் பாடம் தான் இருக்கணும். இன்னைக்கு கல்வியை பாருங்க, இன்னைக்கு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, சிபிஎஸ்சி அதுன்னு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல கல்வி சுழற்சி முறையே மாறி போய் கிடக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்களே இன்னைக்கு போய் ஒரு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துல கல்வி படிக்க முடியாத அளவுக்கு சிலபஸ் மாறிடுச்சு. காரணம் அதோட சிஸ்டம். இது ஒட்டுமொத்தமா அதை சேஞ்ச் பண்ணணும், அதை மாத்தணும். நான் வந்தா அதை கட்டமைப்பேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்றாரு. நடக்காத காரியத்துக்கு நீ வர்றது நடக்காத காரியமா இல்ல கொண்டு வரது நடக்காத காரியமா? அப்படி ஒருத்தர் இருக்கிறதே இப்ப தெரியல, ஊர் உலகத்துக்கே தெரியல. அந்த பிள்ளைதான் விளம்பரப்படுத்துது. சீமான் அவர்கள் இருக்கிறதே தெரியலையா? அப்ப தேர்தல் வரட்டுமே, மூளைக்கு வறுத்தெடுக்க போறாங்க வேட்பாளர்கள். அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட கூட திமுக வேட்பாளர்கள் போட்டி போட்டு முதல்ல பேச முடியுதான்னு பாருங்க. அவர் இருக்கிற இடம் தெரியாத 234 தொகுதிக்கு இந்த வேட்பாளர் போட்டாரு. இல்ல எந்த வேட்பாளர் எங்க சுத்திட்டு தர்றாரு? எல்லா வேட்பாளரும் ஃபீல்டு பண்றாங்க. ஏன் இதே திராவிட அரசு வந்து திமுகவுல இருந்து ஏன் 234 இவங்க வந்து எப்படின்னா ஏன் நிறுத்தல? கூட்டணி எதிர்பார்த்து நிக்கிறவங்க, அவங்க மக்களோட கூட்டணி. இவங்க வந்து கூட்டணி கட்சியோட கூட்டணி மக்களோட எங்க திருறாங்க, எங்க ஆளைய காணாம போய் நீங்க பாருங்க, தொகுதியில போய் பார்த்தா தெரியும். நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியில யார் வேலைய ஆரம்பிச்சுட்டா? எல்லாரும் வேலை செய்யறாங்க. ஏன் நத்தம் சிவசங்கரன் வேலை செய்யறாரு, இந்த பாத்திமா வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்களே. பாத்திமா எங்க வேலை செய்யுது? எல்லா பேரும் அவங்க வேதாரண்யத்துல களத்துல வேலை செய்யறாங்கல்ல, பிரச்சாரம் பண்றாங்கல்ல வேட்பாளர்களுக்கு. அவங்க பிரச்சாரத்தை எப்பயே தொடங்கிட்டாங்கல்ல. வேதாரண்யத்துல இடுமோன கார்த்தி பிரச்சாரம் பண்றாரு, உங்க மாப்பிள்ள சார் சாட்டை துரைமுருகன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வேட்பாளர் ஆதரிச்சு பிரச்சாரம் தொடங்கிட்டாங்களே எப்பயோ. ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங் அங்க ஒண்ணு இங்க தினந்தோறும் மீட்டிங் நடக்குது, தினந்தோறும் பிரச்சார கூட்டம் நடக்குது. நாம் தமிழர் கட்சியில தினந்தோறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது. தினந்தோறும் பாத்துட்டாரு. ஐயா வந்து தூங்கிட்டாரு, அப்பப்ப தூங்கிடுவாரு. அப்பப்ப நான் சீமான் அப்படி சொல்லும் போது டக்குன்னு எந்திரிப்பாரு, ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம்ல. அது மாதிரி இன்னைக்கு காலையில கூட அவரோட நியூஸ் தான், அதாவது தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்
பண்ணுவோம் ஆட்சிக்கு அப்படின்னு வந்தா சொல்லி. ஆட்சியை பிடிச்சு கொண்டு சார் இப்போ அதிக தொகுதிகள்ல போட்டியிட போவது வந்து உதயசூரியனா இல்ல இரட்டை இலையா இப்ப இருக்க கல சூழல்ல? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ஐயா வந்து சொன்ன மாதிரி இப்ப இரட்டையில தான் அதிகமான இடங்கள்ல அவங்களுடைய தனித்துவமான சின்னத்துல போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா உதயசூரியன் சின்னத்திலே வந்து போட்டி போறதுக்கு ஐயா வைகோ போன்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் வெக்கப்படுறதாகவும் கூச்சப்படுறதாகவும் கேள்விப்பட்டேன். 3 மட்டும் உங்க இதுல வந்துக்கிறோம், 1 மட்டும் நாங்க தனியா நின்றுக்கிறோம். அதையும் 1 மட்டும் அவங்க கட்சி இருக்குன்னு அடையாளப்படுத்திக்கிட்டோம்ல. இல்ல அப்படி கிடையாது. எல்லா பேரும் வேணா நிக்கட்டும், நான் மட்டும் எனக்கு என்னதான் இருந்தாலும் நான் ஒரு காலத்துல எதிர்த்தவன். இந்த கூட்டணி வைக்கவே கூடாது, இவர் கவுன்சிலர் ஆகிறது கூட தகுதியில நம்ம விமர்சிச்சுட்டு அவர் சொன்ன சின்னத்திலே நம்ம நின்னா நமக்கு வந்து கௌரவ குறைச்சல ஒரு ஃபீல் பண்றாரு. அந்த ஆளை பத்தி உடியா, நீ அந்த ஆளை பத்தி நான் பேசுறதே இல்ல, கூட்டணிக்கு வர மாட்டேன்ட்டாரு. அந்த ஆளு ஒரு மனுஷனே இல்ல. ஏமாத்திட்டாரா உங்களை எதுவும்? என்ன ஏமாத்தல, அவன் பிறந்த ஜாதியே இல்லைன்னவன் கடைசியில முட்டு கொடுத்து கொடுப்பேன். எனக்கு அந்த ஆளை பத்தி பேச திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அது வலுவில்லாம இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அதிருப்தியில இருக்காரு. திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளே உதயசூரியன் சின்னத்துல விரும்புறத நிக்கிறத விரும்பல, வேண்டா விருப்பா நிக்கிறாங்க. அப்ப அவர் கேண்டிடேட் போட மாட்டாரா? கேண்டிடேட்லாம் போடுவாங்க. அப்புறம் என்ன, ஆனா உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறத வெக்கக்கடை நினைக்கிறாங்க. வெக்கக்கடை நிக்கிறாருன்னா இரட்டை இலை சின்னத்துல நிக்கிறத கூட கௌரவமா நினைக்கிறாங்க. அப்ப வேண்டாம் எனக்கு ஒரு தொகுதி போதும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானேயா? சொல்ல வேண்டியதானே. சொல்ல வேண்டியது தோழமை கட்சி நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் கேட்கணும். நாங்க எங்ககிட்ட சீட்டு கேக்குறீங்களே, நோட்டு கேக்குறீங்களே, அப்ப எங்க சின்னத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம் இல்ல, எதுக்கு கூச்சம் அப்படின்னு நாங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாச்சு. 3 தொகுதியில வந்து உதயசூரியன் நிப்பாங்களாம், 1 மட்டும் நாங்க தனியா நின்றுக்கிறோம். ஏன் 1 மட்டும்? அப்ப அவங்களுடைய சுய கௌரவம் தெரியுது இல்ல, சுய மான மரியாதை. அப்ப அவ்வளவு மான மரியாதை இருக்கிறாலையா அந்த 3 நிக்கணும், மொத்தமாவே நின்று போயிடலாமே. நாங்க சூடு சோர்னோட இருந்தா இருப்போம், கூட்டணி இல்ல, எங்க சின்னத்துல நின்னா நிப்போம். உங்களோட அழுத்தம், உங்களுடைய மிரட்டல் காரணமாக அதெல்லாம் நாங்க அழுத்தம் இல்ல மிரட்டலும் இல்ல. நாங்க வந்து அதிமுக வந்து நிக்குமா? அதிமுக வந்து பெரும்பான்மையான தொகுதி எல்லாம் அந்த இரட்டை இலை சின்னத்தை நீங்க பார்க்கலாம். பெரும்பாலான இடங்கள்ல வந்து உதயசூரியன் சின்னத்தை நீங்க வாக்குப்பெட்டியில குறையிறத இந்த தேர்தல் நீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். சார் இப்ப விஜய் வந்து தனித்து போட்டியிடுறதா 100% வந்து உருவாக்கி இருக்கு. இவர்னால வந்து எந்த கட்சிக்கு பின்னடைவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மன்னிக்கணும், நான் வேணா திரிசாட்ட கேட்டு சொல்றேன். எது திரிசாட்ட கேக்குறீங்களா? இல்ல, நம்ம அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கோம். ஒரு நடிகை நான் தானே முதலமைச்சரா வருவேன்னு சொல்லி எல்லா டிவி சேனல்லையும் அவங்க தமிழக வெற்றி கழகத்துல எந்த ஒரு பொறுப்புலையும் ஐயா தான் சொன்னாரு கூட இல்லையே. பொறுப்புல இல்ல. முதல்ல சொன்னாரு திரிசா கீர்த்தி சுரேஷ் விஜய் இல்லையா, உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் வாய் எந்த நேரம் வாய் வச்சாரோ, வாய் மூர்த்தம் வச்சு சோசியல் மீடியா பூரா பேரும் பார்த்தா எங்க 2வது அண்ணின்னு பூரா பேரும் போட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஐயா அவங்க சாதாரணமாலாம் கிடையாது. ஐயாவோட எல்லாம் ஒரு பி டீம் தான். ஐயா இங்க திட்டுற மாதிரி திட்டுவாரு, பின்னால போய் அங்கிட்டு போய் பேசுற மாதிரி பேசி நீ வந்து ஓட்டு வாங்குற மாதிரி வாங்கி பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணி என்ன திட்டுற மாதிரி திட்டு, நான் உன்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். ஆமா ஆமா, அந்த மாதிரி விஜய்யோட கையாளு தான் இவருக்கு விஜய் கையாளு, விஜய்க்கு இவர் கையாளு. சார் திமுகவுக்கு தான் பின்னடைவுன்னு சொல்றாங்களே, ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்ப்பு வாக்கு தானே, எதிர்ப்பு வாக்கு எங்களுக்கே வராதுல்ல. எங்களுக்கு எதிர்ப்பு வாக்குன்னா யாருக்கு போனா எங்களுக்கு என்னமா? அதாவது உங்களுடைய எதிர்ப்பு வாக்கு எப்படி வரும்? ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து ஆன்டினா அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. நீங்க தமிழ்ல ஆன்டினா இவங்க எப்பவுமே திமுக ஆன்டியா அப்படியா அந்த கவர்ச்சியா அந்த இது அப்படின்னா அவர் ஆர்வமா பாப்பாரு. நீங்க அந்த எதிர்ப்பு வாக்குன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு புரியுங்க. ஆன்டினா ஆன்டி மனநிலைக்கு போயிடுவாடு ஐயா. அதாவது உங்களுக்கு வழக்கமா பாரம்பரியமா போடுற ஆட்களே இந்த தடவை வந்து டிஎம்கே போடக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடணும்னு சொல்றாங்களா? ரோட்ல போற நாய்க்கு எந்த நாய்க்கு கல்லை விட்டு அடிச்சாலும் லோன்னு கத்தத்தான் செய்யும். அது அந்த நாயா இருந்தான்னா இந்த நாயா இருந்தானா எல்லா நாயும் சொல்றீங்க. மக்களை நான் சொல்லல, எங்களுக்கு ஓட்டு போடாத நாய்களை சொல்றேன். அப்ப இத்தனை நாளா ஓட்டு போட்டவங்க எல்லாம் மக்கள், ஓட்டு போடாதவங்க எல்லாம் நாய்கள். நல்லா கேட்டுக்குங்க, இது நாள் வரைக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லாம் மக்களா, ஓட்டு போடாதவங்களா நாய்களா? சரி, போன தடவை அதிருப்தியில இருந்துட்டு இந்த தடவை திமுக ஓட்டு போடலாம்னு நீங்க சொன்ன நாய்கள் இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் எப்படி நாய்கள் சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதே இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாய்களா, நாளைக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நாங்க மக்களை ஏத்துப்போம்னா எந்த சூடு சொன்ன உள்ளவங்க அதை ஏத்துப்பாங்களா? இது வந்து இன்னும் இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்களே மக்கள், அந்த மக்கள் இந்த தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு போடாத நாய்களா மாறிடுவாங்க. அந்த சூடு சொரண வெக்கமான உள்ள மக்கள், திமுக மீது அதிருப்தியில உள்ள மக்கள், நீங்க சொல்ற அதே மக்கள் இந்த தடவை உங்க பாணியில நாய்களா மாறிடுவாங்க. எப்படி திமுக உதறி தள்ளிட்டு
அதிமுகவிலயோ இல்ல ஏதோ கட்சியில விருப்ப கட்சியில ஆமா, போட்டு ஆமா. விட்டு அவங்க நாய்களா மாறிடுவாங்க. நீங்க தெருவோரமா போயிருக்கீங்க, பாவம் ஆட்சி எடப்பாடிங்காத எடுவட்ட பாடின்னு நான் சொல்லி ஒண்ணு அவரை எடுபட்டு ஒண்ணு போயிடுச்சு. என் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலையே. மிக்க தலைவர் சார். ஆளுமை மிக்க, ஆமா ஆமா, ஆளுமை மிக்க தலைவர். ஆளுமை அவர் அப்பாவான முதலமைச்சர் கிடையாது, அதாம்மா. கோடி கோடியா சொத்து சேர்த்து வைக்க கிடையாது. ஆளுமை ஒரே ஒரு விஷயம் நம்ம அவர் ஆதரிக்கிறதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தை முதலமைச்சர், சரிங்களா? அவர் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய தந்தை வந்து முதலமைச்சர் கிடையாது, அவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அடிமட்ட கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவியில இருந்து கட்சியில பயணிச்சவர். இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அது அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு. உங்களுக்கு ஏன் பொறாம அவரை பத்தி? அவர் எடப்பாடியார்னு சொல்லாதீங்க, எடுபட்டப்பாடின்னு சொல்லுங்க, இதெல்லாம் வந்து தேவையற்ற விமர்சனம். இவர் ஒன்னும் முதலமைச்சருடைய மகன் கிடையாது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை போல அவர் வந்து முதலமைச்சருக்கு பிறந்த மகன் கிடையாது. அவர் விவசாய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சி முதலமைச்சர். அதை ஏற்றுக்கொண்டு பேசுங்க. அவர் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அதை ஏற்றுக்கொண்டு பேசுங்க. முன்னாள் முதலமைச்சர் எந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தாரு? என்ன தொகுதியில நின்னு? அவரு எம்எல்ஏ தான். எம்எல்ஏ தான். ஓட்டு போட்டது யாரு? எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கல, சசிகலா தேர்ந்தெடுத்துச்சு. காலில் விழுந்தாரு, காலை கழுவி குடிச்சாரு, வந்தாரு. ஆனா இப்ப மக்கள் விரும்புறாங்களே எடப்பாடி. இவங்களுக்கு இதுதான் தனிநபர் விமர்சனம் வைப்பாங்க. வரட்டும், வருஷம் ஃபுல்லா அவர் மீது உள்ள இந்த விமர்சனத்தை நீங்க விடவே மாட்டாங்க. இவங்க யாராவது போய் மரியாதை நிமித்தமா யாராவது காலில் விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல காலு. எதிர்கட்சிக்காரங்க விழுந்தாங்கன்னா அது நல்ல காலு, அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாருப்பாங்க. இவங்க போய் கூட்டணி வச்சாங்கன்னா நல்ல கட்சி, அதிமுக வச்சா கெட்ட கட்சி. இவங்க போய் அங்க போய் கிட்ட போய் காலில் விழுந்தாங்கன்னா அது வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுக்கறது இல்ல. எடப்பாடியார் போய் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அது அடிமை சாசனம் எழுதி கொடுக்கறது. திமுகவினருக்கு இதே பேச்சு பொருட்டு இப்ப தேர்தலுக்கு வாக்கு கேட்க போற ஒவ்வொரு இடத்துலயும் ஐயா உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியாரை பாத்தீங்களா, எடப்பாடியார் தூக்கம் போச்சு அவங்களுக்கு. எங்க போனாலும் இப்ப வந்து நான் திமுக நல்லது செய்வேன், இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறது கிடையாது, பிரச்சாரமே அப்படி பண்றது கிடையாது. எடப்பாடியாரை பாருங்க, பாஜக போயிட்டாரு, இங்க பாருங்க அங்க போய் கூட்டணி பேசிட்டாரு, இங்க பாருங்க அவங்க பிரச்சனை, இதை தான் பேசுறாங்க. என்னைக்காவது திமுக இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு, நாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், தேர்தல் வாக்குறுதி ஏதாவது பாத்தீங்க? பார்க்கவே முடியாது. நீங்க எடப்பாடியை பாருங்க, கூட்டணி வச்சிட்டாரு, பாஜக வந்துடும், பாசிசம் வந்துடும், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. நாங்க தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு. ஏன் இஸ்லாமிய சிறைவாசியில விடுதலை செய்வன் வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னும் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளதா இருக்காங்க. ஏன் வெளியில அவங்க கேட்டான்னு வச்சுக்கல, அவங்களுக்கு வாயில பெருசா வந்து சோறு அள்ளி வாயில திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லாம டெல்லிக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க முன்வைக்கிறதுல அதானே. ஏன்னா உங்க மக்கள்கிட்ட எதுவுமே போக முடியாது இல்ல, போறதுக்கு ஒண்ணும் இல்லையே. மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? இவங்க தன்னுடைய பெருமையை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதிமுக பாருங்க, பாசிசம் வந்துடும், பாயாசம் வந்துடும், இந்துத்துவ கொள்கை வந்துடும், நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த தடவை அந்த பாச்சா பழிக்காது, மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இதையே சொல்லி சொல்லி எங்களை காலமெல்லாம் ஏமாத்திட்டே இருக்கா, இனிமேலுக்கு உன்னை நம்ப நாங்க தயாரா கிடையாது. அது பாசிசம் வந்தாலும் சரி, பாயாசம் வந்தாலும் சரி, ஆனா ஒன்னே மட்டும் நாங்க வரவிட மாட்டோம்னு இந்த தேர்தலை அடியோட ஒழிக்கிறதுக்கு திமுக ரெடி ஆயிட்டாங்க. மக்கள் பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம். பெரும் அதிருப்தியில இருக்கிறதுக்கே முக்கிய காரணங்கள்லாம் இருக்கு. இப்ப கூட அந்த விளாத்தி குளத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதோடைய குற்றவாளியா கைது பண்ணிட்டாங்க. அவர் ஆல்ரெடி ஒரு 65 வயது பாட்டியை இதே மாதிரி பண்ணி ஒரு ஆயுள் கைதி எப்படி வெளியே வந்து இன்னொரு தவறு செஞ்சுட்டு இருக்காரு. இதை கூட பார்க்காம இந்த அரசும் காவல்துறையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. காவல்துறை ஒரு குற்றவாளி வந்து பெயில்ல போறானா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கண்காணிக்கணும். அவன் பின்னாடியே பொச்சுக்கு பின்னாடியே தெரியுவாங்களா போலீஸ்? அவன் எங்க போறானா பின்னாடியே? சும்மா இருமா, இதே வேலையை அந்த குற்றவாளி பண்ணிக்கிட்டு அந்த குற்றவாளி பண்றானா பின்னாடியே தெரிய முடியுமா? இதெல்லாம் கண்காணிப்பு. ராத்திரியில இருட்டுல அவன் எங்க போறேன் எங்க வர்றான்னு சொல்லி அவன் பின்னாடியே ஒரு போலீஸ் எஸ்கார்ட் போட்டு சுத்துவாங்க. அறிவு கட்டதனமா பேச இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் காட்டுது. திமுகவுடைய சர்வாதிகார போக்குக்காகுது. இது ஒரு ஆளுங்கட்சியுடைய கையாலாகாத தனம். இது வந்து தனியா போய் நான் பின்னாடி போக முடியுமா, அவனுக்கு தனியா போலீஸ் போட முடியுமா, ஒவ்வொரு அதெல்லாம் கையாலாகாத தனம். தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கை தன் கட்டுக்குள்ள வைத்திருக்க வேணும். இரும்புக்காரம் கொண்டு வந்து நான் அடக்குவேன் அப்படின்னா, முதல் சம்பவம் நடக்கும் போதே நீங்க இரும்புக்காரத்தை வச்சு நீங்க அடக்கிருந்தீங்கன்னா இன்னைக்கே அந்த பொறுக்கி போய் போக போறேன். இரும்புக்காரப்ப இருக்கா இல்லையா? அவரை எதிர்கட்சி தலைவர் அந்த துரு பிடிச்ச இரும்பு கை எங்கதான் இருக்கு? அந்த கையை இரும்புக்காரத்தை வச்சு நான் அடக்கிடுவேன்னாரு. அந்த கையை துரு பிடிச்சி நேரம் மக்கி மண்ணா போயிருக்கும் போல. முதல் குற்றம் நடக்கும் போதே நீங்க இரும்பு கரத்தை வச்சு அடக்கிருந்தீங்கன்னா இன்னைக்கு குற்றம் மேல குற்றம் நடக்குமா? மாணவிகளை கற்பழிப்பானா, மாணவியை கற்பழிப்பானா, கிழவியை கற்பழிப்பானா, இன்னைக்கு கொலை பண்ணுவானா, கஞ்சா அடிப்பானா, ட்ரெயின்ல போறவனை கூப்பிட்டு வெட்டுவானா, இது ஏதாவது நடந்திருக்குமா? அப்ப அந்த இரும்பு கை இருக்கா இல்லையா? நல்ல கையா அது சொத்த கையா? துரு பிடிச்சு போயிருக்கு, அதுதான் உண்மை. துரு பிடிச்சு போயிருக்கு. துரு பிடிச்சதுக்கு அதுவா இல்ல, வெட்டினா தான் உடனே சாவேன். அந்த அருவாளால
வெட்டவே முடியாது சார், எடுக்கும் போதே உடஞ்சிரும் அது. அப்படியா? தெரியுமா உனக்கு? நீ வெட்டி இருக்கியா? பாத்திருக்கேன் சார் நானு. யார பார்த்த? அருவாலை பார்த்தேன். அருவாலை பாத்தியா? பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் இனிமேல் போகும்போது, வெளியில போகும்போது முடிஞ்சா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பெரிய அருவா, மிளகாப்பொடி, நல்ல ஆன்லைன்ல நல்லா வேணா விற்க சொல்லலாம். போய் மத்திய அரசு பேசி அமெரிக்காவில் விற்கிற மாதிரி இங்கே கூட இங்கே வந்து அதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல வாங்குறதுக்கு. அது மாதிரி பாக்கெட் கத்தி மாதிரி நிறைய இந்த மேன் வர்சஸ் வேல்ல வச்சிருக்கிற மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது நமக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த திராவிட மாடல் அரசுல நமக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு ஒரு கிட்டு பெல்ட் மாட்டி பெண்கள்லாம் இடுப்புல இங்கிட்டு கத்தி, இங்கிட்டு மிளகாப்பொடி, இங்கிட்டு எல்லாத்தையும் வரிசையா வச்சுக்கிட்டு நம்ம வெளியில போகணும்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரமா போயிட்டு சுதந்திரமா வரலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு போலீஸை வந்து இந்த திராவிட மாடல் அரசுல போட முடியாது. நம்மளுக்கு நம்மளே பாதுகாப்பு இருந்துக்கிறோம்னா பள்ளிக்கு போற குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இல்லைன்னா வளர்ந்த மேலை நாடுகள்ல மாதிரி அமெரிக்காவில் மாதிரி துப்பாக்கி கூட வாங்கி கொடுத்து விட்டுலாம் எல்லாருக்குமே. பெண்களுக்கு வெளியில போற பெண்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது ஒரு பொறுக்கி நாய் வந்தான்னு வச்சுக்கோங்க, சுடுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் எல்லாரும் லைசன்ஸ் கொடுத்து. அப்பதான் இந்த மாதிரியான அரசுகள் வந்து தூக்கி எறியறதுக்கு வழிவகுக்கும். சரி சார், பெரம்பூர் தொகுதியில விஜய் வந்து நிக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பெரம்பூர் தொகுதியில் இருக்குன்னு சொல்றாங்களே, யார் சொன்னா? ஒரு கருத்து கணிப்பு சார். யார் சொல்லுவாங்க? ஏன்னா அந்த தொகுதி வந்து புதுசா வரவங்களுக்கு எப்பவுமே வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2011 வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ புதுமுகத்துக்கும் அங்க வந்து வாய்ப்பு தருவாங்க. என்ஆர்டி தனபாலன் வந்து புதுமுகமா தான் நின்றாரு, அவரையும் தோத்து போயிட்டாரு. டிஎம்கே ஏடிஎம்கே வராம மற்ற கட்சி தான் அங்க வந்திருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகமும் அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே. யார் வந்தா என்ன, எவன் பொண்டாட்டி எவனோட போனான்னு லபைக்கு 10 பணம் வாங்க பழமொழி. அது மாதிரி இவர் எங்கே போய் நின்றா என்ன, நிற்க போகிறது எந்த இடத்துலையும் டெபாசிட் வாங்க போகிறது இல்லை. அது இங்கே நின்றான்னா இப்போ நான் கேள்விப்பட்டது நாகர்கோவிலில் நிற்க போகிறாரு. அங்கே தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கே தான் வந்து கேத்தலிக்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. இங்கே வந்து கேத்தலிக்ஸ் இல்லை, இங்கே புரோட்டஸ்டாண்டும் அதான் இருக்கலாம், புரோட்டஸ்டாண்டும் பெந்தகோட்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஒன்லி இவங்க தான் இருக்காங்க கேத்தலிக்ஸ். அதனால கேத்தலிக் இடத்துல நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னு கேள்வி. அது அங்கே இருக்கிற போதே கிறிஸ்தவன் தானே இருக்கேன், அந்த ஆள் மட்டுமா கிறிஸ்தவன்? அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான்மா. அது தெரியுமா உனக்கு? இந்த கட்சியிலன்னா தொண்டர்களை சொல்லலைன்னா தலைமை பொறுப்புல இருக்காங்கல்ல எல்லாமே அவங்க தான். இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனால் அது யார்கிட்ட கேட்டீங்கிறதா? அதாவது விஜய் எங்கே நிற்பாரு, ஐயா இங்கே நிற்பாராமே பெரம்பூர் தொகுதியில் எதிர்பார்ப்புன்னு ஐயா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். எவன் பொண்டாட்டி எவன் கூட போனால் எனக்கு என்ன, அந்த மாதிரி எவன் கஞ்சா வித்தா எனக்கு என்ன, எவன் கொல்லை பண்ணா எனக்கு என்ன, எவன் பிளாக்ல சரக்கு வித்தா எனக்கு என்ன, எவன் ரேப் பண்ணா எனக்கு என்னன்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதற்கு பதில் இப்படி தான் வரும். எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருந்தானே, இவன் அவளை கூட்டிகிட்டு போனா என்ன, இவன் கஞ்சா வித்தானே, இவன் பாட்டில் ஓட்டினான்னா, இவன் கொலை பண்ணானே. அவர் வந்து இந்த தடவை தேர்தலில் நிற்கிறாரா என்னன்றதே சந்தேகம் தான். அவர் போகிற போக்க பார்த்தா அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதே சந்தேகம் தான். அவர் அதுக்குள்ள நம்ம இங்கே நிற்பாரா அங்கே நிற்பாரான்றத அவர் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. 234 தொகுதிக்கு நம்ம போய் இனிமேல் மக்களை போய் பார்த்து சந்திச்சு அவங்கள பேசி இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினாலுமே 234 தொகுதியும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது. இருக்கிறதா அந்த நேர்முக காணல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்காக. எப்ப ஏதாவது ஒரு போட்டோ பாத்தீங்களா விஜய் உட்காந்து நேர்காணல் பண்ணி எடுத்த மாதிரி? ஏதாவது விஜய் கூட உட்காந்து உரையாடல் பண்ண மாதிரி வீடியோ பாத்தீங்களா? இவர் தான் நேர்காணல் பண்ணுவாரு, 1 to 1 எங்க தளபதி பண்ணுவாருன்னாங்க. கடைசியில் இவங்களே புஷி ஆனந்து ஆதவர்ச்சனா இவங்கெல்லாம் சேர்ந்து அறிவிச்சு விட்டு இவங்களா ஒரு வேட்பாளர் பட்டியல வச்சுட்டு மஞ்சள் பையில அள்ளிக்கிட்டு சாமி கும்பிட்றாப்புல, ஆத்தா மாரியாத்தா என்னை காப்பாத்து அப்படின்னு மஞ்சள் கோயில் கூட போயிட்டு பார்த்தேன்னா போதையிலே தான் இருப்பான். வெளியில வந்தேன்னா கூட அவன் தெளிச்சியாவே இருக்க மாட்டான். மூஞ்சிய பாரு, கஞ்சா குடிச்ச மூஞ்சி. இதே போலதான் விஜயகாந்த் அவர்களையும் ஒரு சாயம் பூசி இந்த திமுக அவர் அழிச்சதுன்னு ஒரு பேரு இருக்கு. அதே பாணியில இப்ப விஜய் அவர்களை அழிக்க நினைக்கிறாங்க. போதையில தானே இருக்கான். நைட்ல குடிக்கிற போதை எப்ப தெளிதோ அப்பதான் எந்திரிப்பான். யாரும் போய் எழுப்ப முடியாது. அவன் தனிக்காட்டு ராஜா, அவன் பாட்டு படுத்திருப்பான். அவன் பக்கத்தில் இருக்கிறது அந்த அம்மாவும் போய் எழுப்பாது. அந்த அம்மா ஷூட்டிங் இருந்தால் அந்த அம்மா ஷூட்டிங் போயிடும். அப்புறம் யார் போய் எழுப்புறது? அரசியல் ரீதியா எதிர்க்கவே முடியல. இது போன்ற விஷயங்களால நாங்க சொல்ல அவங்க வீட்டுக்காரமா தான் சொல்லி கோர்ட்லயே தீர்மானம் இது போலலாம் எதுவுமே சொல்லியிருக்காங்க. லூசு மாதிரி பேசக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க?
அந்த பொண்ணு வேற ஏதாவது சொல்லுச்சுன்னா நான் அறிவிச்சிருவேன், பப்ளிக்கா அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்களா அது இல்லையா? அந்த பொண்ணுதான் அவங்க பேர்லாம் குறிப்பிடல. நானே அந்த பொண்ணுன்னு சொன்ன பேர் சொன்னேன்னா இதுக்கு நானு முன்னாடி சொன்னீங்களே ஒருத்தர் கேட்டு அது சொல்றேன். அது அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன்னா அது அரசியலுக்கு சொன்னேன், நான் கேட்டு சொல்றேன்னு. இதுக்கு கேட்டு அது அவங்களும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால அதை கருத்து கேட்கலாம் சொல்லியிருப்பாரு ஐயா. கருத்து மத்தபடி கேட்டு அதான். சொல்லலாம்னு சொன்னேன் நான். இல்ல, இந்த ஏற்கனவே விஷயத்துல நான் ஐயாவோட உடன்படுறேன். கொடிங்கிற படத்துல ஏற்கனவே என் மாப்பிள்ளைய வந்து என்ன பண்ணி பிடிச்சி சொதக்குன்னு 2 குத்தி கொண்டு விட்டு யாருங்கய்யா? ஐயா யாரு கொன்னது? கொடி அந்த இந்த திரிசாமா தான் அந்த கொடி பறக்குதா கொடிங்கிற படம் ஒரு படம் வந்துச்சு. ஆமா, தனுஷ் தனுஷ் நடிச்சது. நடிச்ச படம். அந்த தனுஷ குத்திட்டு இது வந்து பொறுப்புக்கு வந்துருமா இல்லையா? ஆமா, அரசியல ஜெயிக்கிறதுக்காக. அப்ப அது மாதிரி இப்ப யாராவது குத்த போறாங்களா? யாரு கண்டா அந்த அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் இல்ல. திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல தான் த்ரிஷா இதெல்லாம் பண்றாங்களா? சங்கீதா அவர்களே திமுக தான் கொடி கொண்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அணில் குஞ்சு பாயசம் ஒரு பக்கம் ஏற்கனவே இவங்களே எல்லாம் பேரை சொன்னதுக்கு பாவம் இந்த பொண்ணு எல்லாம் போகல. இன்னொரு பொண்ணை பத்தி பாவம் இந்த ஆளு பேசிவிட்டான்னு சொல்லி யாரு சண்முகம் பேசிட்டாருன்னு சண்முகம் கழுத்துல செருப்பு மாலையை போட்டா அதாவது விட்டாங்க, செருப்படுத்த அடிச்சாங்க, பரவாயில்ல. கோர்ட்ல கேஸ் போட்டாங்கம்மா, இன்னைக்கு காலையில படிச்சோம்மா. அதே மாதிரி யாதவ் அர்ஜுன் மேல கோர்ட்ல கேஸ் ரிஜிஸ்டர்டு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இன்னைக்கு காலையில் கூகுளில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கத்துக்கு வருது. அதை என்னால் படிக்கவே முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் இதே தான் வேலையா இருந்திருக்காங்க போல இருக்கு. பொம்பளை பிள்ளையில என்னன்னா திட்டலாம், பேசலாம், வைக்கலாம். திமுக மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க அவங்களும். அப்படியே திமுக மாதிரி அப்படியே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கூட ஒரு சேஞ்ச் இல்ல. டிவிகேக்கும் திமுகவுக்கும் எந்த இதுவும் இல்ல. திமுக எப்படி இருக்கோ அதே போலதான் அங்க டிவிக்கே இருக்கு போல. நம்ம 2 பேருக்குள்ள உள்ள ஒற்றுமையை நம்ம இதுல எடுத்துக்கலாம். சார், இப்போ வந்து தமிழக அரசியல் இப்போ கொஞ்சம் மந்தமா போகுது, இன்னும் வந்து ஒரு விறுவிறுப்பே வரல. நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த விறுவிறுப்பு கூட தமிழக அரசியல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லி ஓட்ட வாங்கி போடலாம், நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம். இப்ப நம்ம என்னடா பண்றது, வெந்தது திண்டு விதி வந்த சாவம் வாழ்வா சாவான்னு தெரியலையே. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வேற பலமாயிடுச்சு. அடுத்து என்ன சொல்லி என்ன பண்றது, என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? நம்ம எல்லாத்தையும் சொல்லி விட்டோம் போன தேர்தலையே. இப்ப நம்ம போனா அதை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பான். சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு இப்ப கேட்பான். இப்ப நம்ம என்னத்த செய்யறது, எந்த ஆங்கிள் இருந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு முதலமைச்சர் அவர்களுக்கும் திமுக தலைவர் அவர்களுக்கும் ஒரே யோசனை. அதனால ரொம்ப மந்தமா போகுது. சுறுசுறுப்பை நீங்க பார்க்க முடியாது. தேர்தல் முடிக்கிற வரையும் அவர்கிட்ட இந்த சுறுசுறுப்புலாம் பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட போய் அப்படியே ஆரவாரம் பேசி, மக்களே எப்படி இருக்கீங்க, அந்த பேசுறீங்க, இந்த பெட்டியில போடுங்க, உங்க புகாரை சொல்லுங்க, நான் ஒரே நாள்ல 100 நாள்ல தீர்த்து வச்சிருவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே 400 நாளைக்கு முன்னாடி கொடுத்த புகார் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதனால இப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. உங்க கனவை சொல்லுங்கன்னு இருக்காரு. இப்ப அவங்க கனவே வந்து ஒரு அடிப்படை உரிமையே கனவாய் போச்சு. குடிக்க தண்ணி வேணும், ரோடு வேணும், பஸ் வேணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்ப கனவாய் போச்சு. குடிநீர் தட்டுப்பாடே கிடையாது திமுக அதெல்லாம் கனவை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. பாளையங்கோட்டை தொகுதியில வகாப் எம்எல்ஏக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அது பயங்கரமா வைரல் ஆச்சு. என்னடா அந்த லெட்டர்ல இருக்குன்னு பார்த்தா, முதலமைச்சருக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படி திட்டத்தின் மூலமா, ஐயா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ரோடு வசதி இல்ல, எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்ல, சாக்கடை எதுவுமே இல்லை அப்படின்னு தங்களுடைய அடிப்படை தேவையெல்லாம் கனவா எழுதியிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆட்சி பாருங்க. அடிப்படையை செய்ய வேண்டிய தேவையவே ஒரு முதலமைச்சருக்கு கனவா சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் எங்க கனவா இருக்கு, எப்படியாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு. ஆக நான் இந்த ஆட்சியில முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம 2.0 தான், அதுல உங்களுடைய கனவை நிறைவேற்றிடுவோன்னு இருக்காரு. இன்னும் எத்தனை தொகுதியில இந்த மாதிரி மக்கள் கனவை சொல்றேன்ற பேர்ல ஐயா குடிக்க கஞ்சி இல்ல அப்படின்னு கேட்பான். கப்பல்ல பொண்ணு வருது, எனக்கு ஒண்ணு எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னு கேட்பான். ஆமா, நீங்க கொடுத்துட்டு தான் வரவேலை பாப்பீங்க. அதான் கொடுக்கத்தான் வேணும். ஏன் லூசு கழுதையிலா? இப்பதான் நேர்காணல் நடக்குது. நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட்டை அலௌன்ஸ் பண்ணணும். நாங்களாவது எதிர்கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு விசிஏக்கோ கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். எங்களுக்கு எல்லா கட்சியும் அட் தி மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து எங்களுக்கு நேர்காணல் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். தொகுதியை அறிவிச்சு கேண்டிடேட்டை அறிவிக்கணும். கேண்டிடேட்டை அறிவிச்ச பின்னாடி அவன் போய் நாமினேஷனை ஃபைல் பண்ணுவான். நாமினேஷனை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது தான் வருமே தவிர, இன்னுமே நாமினேஷனை ஃபைலிங் ஆரம்பிக்காத போது எப்படி வரும்? எல்லா கட்சிக்கும், எங்க கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் தூங்கலை. எல்லா கட்சியும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. பேசிக் ஒர்க்கு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். கூட்டணி செலக்ட் பண்ணணும், அப்புறம் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு நாமினேஷன் போடுறதுக்குரிய அந்த இது ரெக்கார்டு கொடுக்கணும், சின்னத்துக்கு ரெக்கார்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வித்ராவும் முடியணும். நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ராவும் முடியணும். 29ஆம் தேதி முடியுதா வித்ரா பண்றது முடியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தேர்தல் வேலை பார்ப்பாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி போய் தேர்தல் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி தேர்தல் வேலை பார்த்தா பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்க்கும். நாம் தமிழர் கட்சியில 234 தொகுதி அறிவிச்சாச்சு, அவங்க பார்க்குறாங்க.
அவங்க வீட்டுகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னென்ன சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வேலையை களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு அந்த இருக்காங்க. ஐயா என்ன சொல்றாரு, அந்த நாம் தமிழர் கட்சியில அவங்கவுங்க வீட்டுக்கு வேட்பாளர் வாக்காளர்கள் வீட்டுக்கே போய் வேட்பாளர் அங்க போய் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவைன்றது கேட்டு குறைகளை கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை சொல்றாரு. ஏன்னா குறையில உங்களை மாதிரி கேட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்ட ஒண்ணு கனவு உடனே கண்டிருக்கல. நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஏமா ஒரு சரி விடு, அது என்னத்துக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னா மாமாம்பாரு, அப்புறம் வம்பு வேணாம் விடு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.